அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த குழுமத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த குழுமத்தை பொறுத்தவரை குர்ஆனை எப்படி கற்றுக்கொள்ளணும், அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை வரிக்கு வரி எப்படி பொருள் விளங்கணும், நம்ம ஒரு பயான் செல்வதாக இருந்தாலோ அல்லது ஒரு குர்ஆன் வசனத்தை மனனம் செய்வதாக இருந்தாலோ அர்த்தத்தை புரிந்து மனனம் செய்யும் பொழுது அது இன்னும் எளிமையாக இருக்கும். அந்த பொருளை உணரும் பொழுது அல்லாஹுடைய அந்த இறைவன் குறி காட்டுவதை போல இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். ஃபஇதா துலியத் அலைஹி ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவனுடைய வசனங்கள் அவர்கள் மீது ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்ற இந்த சொல்லுக்கு ஏற்ப குர்ஆனை வார்த்தை ரீதியாக வரி வரியாக நாம் உணர்ந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம முதலாக பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனை நம்ம ஓதும் பொழுது முதலாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆனா இந்த வார்த்தை குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை. குர்ஆன்ல எங்கேயுமே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இந்த வார்த்தை இல்லை. ஆனா நம்ம ஏன் இந்த வாசகத்தை சொல்லி அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி குர்ஆனை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்து நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 96ல ஃபஇஸா கரஅத்தல் குர்ஆன, குர்ஆனை நீர் ஓதும் பொழுது ஃபஸ்தஇஸ் பாதுகாப்பு தேடுவீராக, பில்லாஹி அல்லாஹ்விடம், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதற்காகத்தான் ஃபஸ்தஇஸ் அப்படிங்கிற வார்த்தை பாதுகாப்பு தேடணும், சரிங்களா? அதே வந்துட்டு அஊது அப்படிங்கிற அந்த வார்த்தை பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம எப்படி சொல்கிறோம்னு சொன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதி குர்ஆனை துவங்குகிறோம். அதற்கு ஆதாரம் குர்ஆன்ல இருந்து இறைவனுடைய கட்டளை, சரிங்களா? இப்போ இந்த வசனத்துக்கான பொருளும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறதுக்கான பொருளும் வார்த்தை ரீதி